பாருங்க. நான் சொல்கின்றேன், உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க தேவனுக்கு கொடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுடைய சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் சத்துருக்கள் பாருங்க, உங்களை ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரு. ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரு? அவனுடைய எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்ன பண்ணா? ஈசாக்கு தான் அவனுக்கு எல்லாமே. ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு என்னது? எல்லாமே. அவன் என்ன பண்ணா? ஈசாக்க என்ன பண்ணா? பலியிட கொண்டு போயிட்டான் பாருங்க. அதனாலதான் தேவன் ஆபிரகாமை என்ன பண்ணினாரு? ஆசீர்வதித்தாரு. அவனுடைய சந்ததி பாருங்க, அவனுடைய சந்ததியின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் பாருங்க. அப்போ நம்ம பாருங்க, இந்த பூமியில ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், ஏதோ நமக்கு சாப்பிட்டோம், நம்ம சேர்த்து வச்சோம், அப்படி இல்லை பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு சரித்திரவான்களாக மாற்ற விரும்புகின்றார் பாருங்க. உங்களை பார்க்கின்றவர்கள் உங்களை கொண்டு கிறிஸ்துவை பார்க்கணும். பார்ப்பா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், ரொம்ப கூரை வீட்டில் இருந்தான், இயேசு கிட்ட போனான், இயேசுவை தேடினான், ஆலயத்திற்கு போனான், அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுத்தான். இன்னைக்கு பாரு, பெரிய வீடு, மாளிகை கட்டி, காரு, எல்லா செல்வ செழிப்போட வாழ்றான். நம்மளும் இயேசு கிட்ட போவோம் அப்படின்ட்டு புற ஜாதிகள் உங்களை பார்க்கணும் பாருங்க. தேவன் எதற்காக இந்த பூமியில உங்களை வச்சிருக்கிறாரு? சுயத்திற்காக வாழ்வதற்காக தேவன் நம்ம இந்த பூமியில வைக்கல பாருங்க. ஏதோ நான் சாப்பிட்டா போதுங்க, என் சந்ததி சாப்பிட்டா போதுங்க, நான் நல்லா இருந்தா போதுங்க, அப்படி இல்லை. நம்ம 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் தேவன் இந்த பூமியில நம்ம வைத்திருக்கின்றார் பாருங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்றீங்க? ஆமென். பாருங்க, நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் பாருங்க. 4 பேர் உங்கள் மூலம் பயன் அடையணும் பாருங்க. அதுதான் தேவன் விரும்புகின்றார். அப்போ அங்க பாருங்க, உன் சந்ததியார், உன் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? உன் எல்லைகளின் வாசல்களை சுற்றி வருவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்கின்றார் பாருங்க. நான் சொல்கின்றேன், உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க தேவனுக்கு கொடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுடைய சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் சத்துருக்கள் பாருங்க, உங்களை ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதத்தின் கீழாக போட்டுவிடும் பாருங்க. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் கூட உன்னை அழிக்கவே முடியாது. காரணம் என்ன? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, தேவன் உன்னை பெருக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உன்னை எதிர்க்கிறவன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை பாருங்க. உன்னை எதிர்க்கிறவன் ஒருவனும் இந்த பூமியில இல்லை. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, தேவன் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையை கட்டிட்டார்னா உங்க வாழ்க்கையை இடிக்கிறவன் ஒரு மனுஷனும் இல்லை பாருங்க. ஒரு மனுஷனும் எழும்ப முடியாது. இந்த காலை வேளையில நாங்க தீர்க்கமாய் சொல்கின்றோம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். தேவன் உங்க வீட்டை கண்மணியில் மேல் கட்ட விரும்புகின்றார். அதற்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தேவன் கேட்கிறார் பாருங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு? உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.